தமிழ்நாடு டிஜிபி நியமனம் தொடர்பாக வரும் 20ஆம் தேதி முடிவெடுக்கிறது தேர்வுக்குழு. உச்சநீதிமன்றத்தில் யுபிஎஸ்சி தகவல். பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடுக்கிடையே இந்தியா வந்தது கச்சா எண்ணெய் கப்பல். மார்ச் 1ஆம் தேதி சவுதி அரேபியாவிலிருந்து புறப்பட்ட கப்பல் மும்பை வருகை. ஈரான் அமைச்சருடன் 3 முறை பேசினார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். ஹார்மோஸ் நீரிணை விவகாரம் குறித்தும் விவாதித்ததாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தகவல். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட உள்ளதாக பரவும் வதந்தி. அச்சத்தில் அளவுக்கு அதிகமாக பெட்ரோல் டீசல் வாங்க குவிந்த வாகன ஓட்டிகள். பெட்ரோல் டீசல் சிலிண்டர் தட்டுப்பாடு குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை என நியூஸ் 18 செய்தியை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். போதுமான அளவு எரிவாயு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளதால் அரசின் முயற்சிகளுக்கு துணை நின்று மேற்காசிய போர் சூழலை எதிர்கொள்வோம் என பதிவு. பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு என்ற வதந்தியால் சென்னையில் காலையிலேயே பெட்ரோல் நிலையங்களில் குவிந்த மக்கள் வாகனங்களில் பெட்ரோல் நிரப்புவதுடன் பாட்டில்கள் கேன்களிலும் வாங்கிச் செல்கின்றனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பல இடங்களில் வதந்தியால் பெட்ரோல் நிலையங்களில் குவியும் வாகன ஓட்டிகள். 4 மணி நேரம் காத்திருந்தும் பெட்ரோல் கிடைக்கவில்லை என ஆதங்கம். பெட்ரோல் தட்டுப்பாடு இனிமேல் பெட்ரோல் கிடைக்காது, முடிஞ்ச அளவு சேமிச்சு வச்சுக்கோங்கன்னு எல்லாம் சொல்றாங்க. அதனால இந்த கூட்டத்தை பாருங்க, நானும் 3 மணி நேரமா அந்த கேனை வச்சு நின்றுகிட்டே இருக்கேன், இன்னும் வாங்க முடியல. தமிழ்நாட்டில் 21 நாட்களுக்கான பெட்ரோல் டீசல் கையிருப்பு உள்ளது. பெட்ரோல் விற்பனையாளர்கள் சங்க தலைவர் KP முரளி விளக்கம். 14 டெர்மினல் தமிழ்நாட்டில் இருக்குது. சென்னையில் ஆரம்பித்து திருநெல்வேலி வரைக்கும் இருக்குது. இன்னைக்கு கிடைச்ச தகவலின்படி 21 நாளுக்கு அவங்ககிட்ட ஸ்டாக் இருக்குது. நீங்கள் வேணாக்கா ஆயில் கம்பெனியினுடைய ஸ்டேட் ஹெட்ஸு சென்னையில் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட நீங்கள் தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேவையின்றி அதிகமாக வாங்கினால் செயற்கையான பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படும். தேவைக்கு ஏற்ப மட்டுமே வாங்குமாறும் பெட்ரோல் விற்பனையாளர் சங்க தலைவர் KP முரளி வேண்டுகோள். ப்ளீஸ் டோன்ட் கோ ஃபார் பேனிக் பையிங். உங்கள் ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்லேயே இருந்து நீங்கள் தேவையான பெட்ரோல் டீசலை வாங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அரசு போக்குவரத்து கழகத்தில் டீசல் தட்டுப்பாடு இல்லை என அதிகாரிகள் தகவல். பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்படுவதாகவும் விளக்கம். அடுத்த 3 மாதங்களுக்கான பெட்ரோல் டீசல் இருப்பு உள்ளது. மக்கள் அச்சப்பட தேவையில்லை என புதுச்சேரி பெட்ரோல் பங்க் உரிமையாளர் சங்கத்தினர் விளக்கம். தட்டுப்பாடு இல்லை, எல்லாரும் இருக்கு, அவசரப்படாமல் பொறுமையாக நான் ஃபில் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அவங்க வதந்தியை தான் பார்க்குறாங்க, நம்ம சொல்கிறத மக்கள் கேட்கல. வதந்தியை யாரும் நம்ப வேண்டாங்கிறத எங்களுடைய டீலருடைய கோரிக்கையாக நாங்கள் இருக்கிறோம். கையிருப்பில் உள்ள 17 கோடி பீப்பாய் கச்சா எண்ணெயை சந்தைக்கு கொண்டு வரும் அமெரிக்கா. விலை உயர்வை கட்டுப்படுத்தும் வகையில் நடவடிக்கை. ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் $100 தாண்டியது. போர் நீடித்தால் $200 தொடும் என ஈரான் எச்சரிக்கை. ஈராக் அருகே எண்ணெய் கப்பல் மீது ஈரான் தாக்குதல். கச்சா எண்ணெய் கண்டெய்னர்களுடன் தீப்பற்றி எரிந்த கப்பல். துபாய் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்திய ஈரான். அடுக்குமாடி குடியிருப்பில் பற்றிய தீ. ரயில்களில் வழங்கப்படும் உணவு நிறுத்தப்படவில்லை என அதிகாரிகள் தகவல். டிக்கெட் முன்பதிவு செய்யும் போது உணவும் முன்பதிவு செய்பவர்களுக்கு உணவு வழங்கப்படுவதாக விளக்கம். பழனியில் மயானத்தில் கேஸ் சிலிண்டர் இல்லாததால் பாதிப்பு. உடல்களை எரியூட்ட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் சிக்கல்.
கொடைக்கானலில் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் விறகு அடுப்பிற்கு மாறிய அம்மா உணவகம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக நடவடிக்கை. வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டால் திண்டுக்கல் உணவகங்களில் உணவுப் பொருட்கள் குறைப்பு. விற்பனை குறைந்து பல்லாயிரம் கிலோ காய்கறிகள் தேக்கத்தால் வியாபாரிகள் கவலை. கேஸ் தட்டுப்பாடுனால காய்கறி 4 நாளா விற்கல, எல்லாமே அப்படியே இருக்கு. ஹோட்டல் கடை பூரா மூடி இருக்குது. ஹோட்டல் கடை திறந்திருந்தா தானே எங்களுக்கு வியாபாரம் இருந்தோம். மக்களே வரதில்லை, ஹோட்டலுக்காரன் ஜாஸ்தி யாரும் வாங்குறதில்ல, மார்க்கெட்டே வெறும் விரிசோடி காணப்படுது. வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் போராட்டம். மக்கள் பீதியடைய வேண்டாம் என கூறிவிட்டு பிரதமர் பீதியடைந்துள்ளார் என ராகுல் காந்தி விமர்சனம். 2 நாட்களுக்கு பிறகு மீண்டும் சரிந்த தங்கம் விலை. சவரனுக்கு 1200 ரூபாய் குறைந்து 1,19,760 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை போரூரில் திமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் கருணாநிதிக்கு வெண்கல சிலை அமைப்பு. 8 அடி உயர சிலையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அன்புமணிக்கு எதிராக ராமதாஸ் தொடர்ந்த வழக்கிற்கு இடைக்கால தடை விதித்த உயர்நீதிமன்றம். கட்சி பெயர் சின்னத்தை அன்புமணி பயன்படுத்த தடை கோரிய வழக்கில் உத்தரவு. நிர்வாகிகளின் பதவிக்காலத்தை மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டித்து சங்கங்களின் பதிவாளர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். உயர்நீதிமன்றத்தில் தென்னிந்திய நடிகர் சங்கம் தரப்பில் விளக்கம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே மாணவியை கொன்றவர்களை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம். ஒழுங்காக போகவில்லை என்றால் கைது செய்து விடுவேன் என ஆய்வாளர் ஹரிஹரன் மிரட்டியதால் வாக்குவாதம். போக்குவரத்தை மறிச்ச அப்படின்னு நாளே எழுதி கோர்ட்ல ஆஜர்படுத்துவேன். ஒரு வண்டி இருக்காது, ஒருத்தர் இருக்க மாட்டேன். சரிதானா? ஜெயிலுக்கு போற ரெடியா இருந்தா இப்ப மறிக்கலாம். ஜெயிலுக்கு நான் போக ரெடியா இருக்கேன், ஒத்துழைக்க மாட்டேன். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் சிறுமி வன்கொடுமை வழக்கில் காவல்துறை மெத்தனப்போக்குடன் செயல்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக எம்எல்ஏ வந்து சமாதானம் பேசியது ஏன் என்றும் கேள்வி. நெல்லையில் 3 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்தவருக்கு தூக்கு தண்டனை. போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. கட்டுப்பாடுகள் விதித்து விஜய் பரப்புரையை தடுக்க முயற்சிப்பதாக கூறி தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் தாவைக்கவினர் ஆர்ப்பாட்டம். சட்டம் ஒழுங்கை காக்க அரசு தவறிவிட்டதாகவும் முழக்கம். திருச்சியில் கபட வேடம் போட்டு விவசாயிகளின் நண்பராக மோடி நடித்திருக்கிறார். டெல்லியின் ரிமோட் கண்ட்ரோலாக தமிழ்நாடு இருக்க மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்றும் அமைச்சர் ரகுபதி பேட்டி. தமிழ்நாட்டிலே தமிழன் இன்றைக்கு ஆட்சிக்கு வர வேண்டும், தமிழ்நாடு ஆட்சிக்கு வர வேண்டுமா அல்லது டெல்லியினுடைய ரிமோட் கண்ட்ரோலுக்கு போக வேண்டுமா என்பதற்கான தேர்தல். நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் டெல்லியினுடைய ரிமோட் கண்ட்ரோலை தமிழ்நாட்டிலே அனுமதிக்க மாட்டார்கள். தேசிய மகளிர் ஆணையத்தில் அதிமுக எம்பி இன்பதுரை புகார். தூத்துக்குடி, மதுராந்தகம், கிருஷ்ணகிரி சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை புகார்களை விசாரிக்க கோரிக்கை. தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநராக பதவியேற்றார் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மேற்கு வங்க ஆளுநராக பதவியேற்ற RN ரவி. பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் மமதா பானர்ஜி. ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் ஃபரூக் அப்துல்லாவை கொலை செய்ய முயற்சி. திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்றவரை துப்பாக்கியால் சுட முயன்றவரை கைது செய்த காவல்துறை. ஃபரூக் அப்துல்லா மீதான கொலை முயற்சிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். இதுபோன்ற வன்முறை செயல்கள் ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என சாடல்.